நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னைக்கு மலேசியாவுல போய் நம்ம தல அஜித் அவர்கள ரேசிங் நடக்கிற இடத்துக்கு போய் சந்திச்சிருக்காரு. நம்ம தல அஜித் அவர்களும் சிவகார்த்திகேயனை மீட் பண்ணி ரேசிங் எப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம தல ஏகே அஜித் குமார் அவர்களும் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களும் மீட் பண்ணிக்கிட்ட இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா செம வைரல். மை டியர் டோலி அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பிப்ரவரி 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மை டியர் டோலி அப்படிங்கிற இந்த படம் ஒரு வித்தியாசமான காதல் கதை உள்ள படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீம் வித்தியாசமான காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலே இந்த படம் வித்தியாசமான காதல் கதையா அப்படின்னு. படம் பிப்ரவரி 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஓ பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்பவே சூப்பராகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. ஹோ பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அயலி அப்படிங்கிற வெப் சீரிஸில் ஹீரோயினாக நடித்த ஆக்டர் அபி நட்சத்திரா அவர்கள் சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க அன்னம் அப்படிங்கிற சீரியலில் இப்போ ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்டர் அபி நட்சத்திரா அவர்கள் ஹீரோயினாக நடிக்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அபி நட்சத்திரா அவர்கள் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு குடி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அப்படிங்கிற தமிழ் படம் பிப்ரவரி 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஒரு அடல்ட் காமெடி மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய ஒரு ஸ்னீபிக் வீடியோ யூடியூப்பில் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். குக் வித் கோமாளி புகழ் ஹீரோவாக நடிச்சிருக்க 4 இடியட்ஸ் படத்துடைய ஆடியோ ரைட்ஸை ஏபி இன்டர்நேஷனல் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் சரத்குமார் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஆலி. இன்றைக்கி ஆலி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பிப்ரவரி 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆலி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் ஜீத்து மாதவன் டைரக்ஷனில் ஆக்டர் பகர் ஃபாசில் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் ஆவேசம். இப்போ ஆவேசம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ஜீத்து மாதவன் நம்ம சூர்யா அவர்களை ஹீரோ வச்சு அவருடைய 47வது படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஹீரோயினை ஆக்டர் நஸ்ரியா அவர்கள் தான் நடிச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆக்டர் பகர் ஃபாசிலோடு சேர்ந்து ஆவேசம் படத்துடைய பார்ட் 2வை எடுக்க போகிறத இப்போ கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா ரங்கா இஸ் பேக் அகைன், ஆவேசம் 2 இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். பார்ட் 1 ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்ட் 2 எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா அவர்களுடைய 47வது படத்தை டைரக்டர் எடுத்துகிட்ருக்காரு. அந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அக்யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 27 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஹெல் மேரி அப்படிங்கிற ஒரு புது ஹாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. அதுலேயும் இந்த படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரைலரை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ப்ராஜெக்ட் ஹெல் மேரி அப்படிங்கிற இந்த படம் மார்ச் 20, 2026 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலாக நடிகர் சூர்யா த்ரிஷா நடிப்பில் ரிலீஸ் ஆன மௌனம் பேசியதே படம் பிப்ரவரி 13 தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் மாதவன் நடிப்பில் ரிலீஸ் ஆன மின்னலை படமும் பிப்ரவரி 13 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர் டி ராஜேந்திரன் அவர்கள் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன உயிர் உள்ளவரை உஷா அப்படிங்கிற படம் 4K அல்ட்ரா ஹெச்டியில் காதலர் தின ஸ்பெஷலாக பிப்ரவரி 13 தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. மட்டும் இல்லாமல் காதலுக்கு பேர் போன படம் காதலர் தினம் படம் இந்த வாரம் பிப்ரவரி 14 காதலர் தினம் ஸ்பெஷலாக காதலர் தினம் படத்தையே தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. லிப் லாக் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் பிப்ரவரி 14 ஷார்ட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அபிசன் ஜீவிதன் ஹீரோவன் நடிச்சிருக்க படம் தான் வித் லவ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனீஸ்வரா ராஜா நடிச்சிருக்காங்க. வித் லவ் படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க வித் லவ் படம் 3 நாளில் 11 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சைக்கோ கில்லர் அப்படிங்கிற ஒரு புது ஹாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சைக்கோ கில்லர் அப்படிங்கிற இந்த புது ஹாலிவுட் படம் பிப்ரவரி 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹாப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது அனிமேஷன் மூவியோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமேஷன் மூவி மார்ச் 6, 2026 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஹாப்பர்ஸ் அப்படிங்கிற இந்த அனிமேஷன் மூவியோட அஃபிஷியல் ட்ரைலரையும் இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் தான் ஹீரோவாக, அதாவது இளையராஜா அவர்களாக நடிக்கிறாரு. இந்த படத்தை டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆக போகிறதா தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷ் அவர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படத்துலையும் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு கலாம் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தனுஷ் அவர்கள் 2 புகழ்பெற்ற மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. ட்ரீம் 7 அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி பிப்ரவரி 27 தியேட்டரில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் அனிமேஷன் மூவியில் ரொம்பவே ஃபேமஸான மூவி தான் மினியன்ஸை பேஸ் பண்ணி இப்போ ஒரு புது அனிமேஷன் மூவியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
இப்போ அவங்க எடுத்துட்டு வந்திருக்க புது மினியன்ஸ் மூவிக்கு அவங்க வச்சிருக்க டைட்டில் மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ட்ரைலர் இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்க. மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த படம் ஜூலை 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ஆண்ட்ரியா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கா த ஃபாரஸ்ட். கா த ஃபாரஸ்ட் படம் பிப்ரவரி 13 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் சீதா பயணம். இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடைய பொண்ணு ஐஸ்வர்யா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. சீதா பயணம் அப்படிங்கிற இந்த படத்துக்கு சென்சாரில் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் சீதா பயணம் அப்படிங்கிற இந்த படம் பிப்ரவரி 14 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ரன் டைம் 2 hours 1 minutes அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஒன் பீஸ் அப்படிங்கிற லைவ் ஆக்ஷன் வெப் சீரிஸோடைய அடுத்த சீசன் நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 10 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூட்டோபியா பார்ட் 2 அப்படிங்கிற அனிமேஷன் மூவி இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் நிவின் பாலி நடிப்பில் ரிலீஸ் ஆகி இப்போ சூப்பர் ஹிட் ஆயிருக்க படம் தான் சர்வமாயா. சர்வமாயா படத்தில் டெலுலு அப்படிங்கிற க்யூட்டான பேயா வந்து நம்ம எல்லாரையும் காதலிக்க வச்ச ஆக்டர் தான் டெலுலு அப்படிங்கிற ரியா. இப்போ ஆக்டர் ரியா அவர்கள் ஹீரோயினாக நடிக்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டிலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு அதிரடி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டர் ரியாவுடைய கேரக்டர் ஸ்வாதி ஆர் கிருஷ்ணன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதிரடி அப்படிங்கிற இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் மே 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் சர்வமாயா படத்துடைய ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சர்வமாயா படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு சூப்பரான படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் உங்களால் பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இந்த படம் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். மேரியோ கேமை பேஸ் பண்ணி த சூப்பர் மேரியோ பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு மூவியை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மூவி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. த சூப்பர் மேரியோ ப்ரோஸ் படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் இப்போ மறுபடியும் த சூப்பர் மேரியோ கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு புது படத்தை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதுக்காக இப்போ ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் டீசரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த டீசர் இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். த சூப்பர் மேரியோ கேலக்ஸி மூவி அப்படிங்கிற இந்த படம் 2026 ஏப்ரல் 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.